நீங்க ரெண்டு கையிலையும் இப்படி சின்முத்திரை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு கையிலையும் இந்த ரெண்டு கையிலும் கொண்டாந்து சேருட்டு அடுத்த மூணு சரி இப்படி மெல்லமா திருப்பிட்டு கால்களை நீங்க வச்சுக்கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. நல்லா மூச்சு எடுத்து மூச்சு ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். மூச்சு எடுத்து நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த ரெண்டு மூச்சும் இன்னைக்கு செக்ஷன்ல ட்ரை பண்ண போறோம். அதாவது நீங்க மூச்சு எடுங்க, அப்படியே மெல்ல மெல்லமா உங்களோட வயிறு நிரப்புங்க. நீ அடுத்தது உங்களோட நெஞ்சு பகுதி இப்படியே மேல மேல கொண்டு போங்க. உங்களோட தோள்பட்டை நல்ல நல்ல மேல கொண்டு போங்க. 7 மணி மட்டும் கொண்டு போயிட்டு ஃபியூ மொமெண்ட்ஸ் அப்படியே இருந்து கொள்ளுங்க. நீங்க மூச்சை விட தொடங்கலாம். மூச்சை விட தொடங்க மெல்ல மெல்லமா உங்களோட தோள்பட்டைகள் கீழே இறங்கி கொண்டு வரட்டும். கண்கள் திறக்க வேண்டாம. அடுத்தது உங்களோட நெஞ்சு பகுதி, பிறகு உங்களோட வாய். 7 மணி மட்டும் வயிறு நல்லா உள்ளுக்கு இழுக்கும். மூச்சை விடுறீங்களா? சரி, வயிறு உங்களுக்கு எம்டியா இருக்கும். மூச்செடுங்க. இப்ப வயிறு நிறம் அப்படியே மூச்சு எடுத்து எடுத்து நெஞ்சு பகுதிக்கு வாங்க. லைக் செக்ஷன் பை செக்ஷன் அப்படி நல்ல 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 மேல கொண்டு போங்க. இனி கூட தோள்பட்டைகள் நல்ல நல்ல மேல போகட்டும். ஃபியூ மொமெண்ட்ஸ் அப்படியே இருந்து கொள்ளலாம். மூச்சை விட தொடங்கும். மூச்சை விட தொடங்க மெல்ல மெல்லமா மேல வந்த உங்களோட தோள்பட்டைகள் அப்படியே மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா கீழே இறங்கி கொண்டு போகட்டும். அடுத்தது உங்களோட நெஞ்சு பகுதி லைக் செக்ஷன் பை செக்ஷன். இனி உங்களோட வயிறு 7 மணி மட்டும் நல்லா உள்ளுக்குள்ளுங்க. அப்படியே பின்னால போய் அந்த நேரில முட்டுற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வயிறு உள்ளுக்குள்ளுங்க. நீங்க மூச்சை விடுறீங்களா? ஓகே. இனி ரெண்டு கையிலையும் ப்ரேயர் பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. கை ரெண்டும் காட்டில் கொண்டு போங்க. சரி, சொல்லிட்டு யோகா லீட்ஸ் யூ. ஓம் சொல்ல போறோம். நீங்க என்னோட சேர்ந்து ஒரு ஓம் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? மொமெண்ட்ஸ் நீங்க இருந்து கொள்ளலாம். கண்களை திறக்க வேண்டாம். இப்படியே இருந்து கொள்ளுங்க. நீங்க கண்களை திறந்து கொள்ளலாம். கமலானத்தின் நன்மை வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ. ஸோ இனி வார நாட்கள்ல நான் இந்த தியானம் செய்யறது கொஞ்சம் கூட நேரம் செய்வோம். இன்னைக்கு சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் செய்யறது. சரியா? முதல் நேரம் வச்சுக்கொண்டு ரெண்டு கால்களையும் கிட்ட கொண்டு வாங்க. ரெண்டு உள்ளங்காலையும் சேர்த்துட்டு 7 மணி மட்டும் முதுகு நேரம் இருக்கட்டும். முழுவதும் கால்களை பிடிச்சிட்டு இப்படியே இந்த ரெண்டு கால் மேல மேலே கீழே கொண்டு மெல்லமா நிப்பாட்டிட்டு ரெண்டாவது ராக்கிங் பேபின்னு சொல்றது. அதாவது ஒரு பேபிய எப்படி நீங்க எப்படி தாளாட்டுற மாதிரி தான். உங்களோட வலது கால எடுங்க மேல. இது என்ன வலது பக்கம். உங்களோட வலது கால தூக்குங்க. நல்லா உடம்புக்கு கிட்ட கொண்டு போகும். உடம்புக்கு கிட்ட கொண்டு போயிட்டு புதிய காலை சப்போர்ட் பண்ண போறோம். புதிக்கு ஒரு கைய கொடுங்க. இப்படி கொடுத்து கொண்டு வாங்க. முழங்காலுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு கைகள் சேருங்க. சேர்த்துட்டு இதோட பேபி என்று நினைச்சுக்கொண்டு இப்படி மெல்லமா இப்படி செய்யணும்.
இந்த காலம் என்னமா இதே மாதிரி மட்ட பக்கம் செய்ய போறீங்க. மட்ட கால தூக்குங்க. நீங்க கட்டை விரல பிடிச்சு இப்படி தூக்கலாம். தூக்கிட்டு நல்லா கிட்ட கொண்டு போங்க. உடம்புக்கு கிட்ட கொண்டு போயிட்டு இந்த குதியையும் முழங்காலுக்கும் கைய கொடுத்து கைவிரல்களை கொண்டு சேர்த்துட்டு இத பேபின்னு நினைச்சு கொண்டு இப்படி rock. மட்ட பக்கம் சேருங்க. சரி, இதை நீ மெல்லமா இறக்கிட்டு 2 குதியையும் சேருங்க. 2 உள்ளங்காலையும் சேர்த்து கொள்ளலாம். இப்படி சேர்த்துட்டு அடுத்தது டேர்ட்டில். உங்களுக்கு நான் காண வேண்டிய சரி, ஓகே. கையை இப்படி கொடுத்து இங்க கொண்டு வாங்க. வெட்டது இங்கால கடலாமன்னு சொல்லுவோம். சரி, இப்படி கொண்டாந்து இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா மெல்ல மெல்லமா மூவ் பண்ணிக்கொண்டு இப்படி எடுப்பு இப்படி நல்லா 2 பக்கமும் போகட்டும். இப்படி மூவ் பண்ணுங்க. உள்ளுக்குள்ளால கொடுத்துருங்க. இப்படி முழங்கால் போது நம்ம முழங்கால கொள்ளால கொடுத்து இப்படி கொண்டு வரீங்க. இது அதே மாதிரி இங்க பிடிச்சிட்டு இப்படி நல்லா உங்களோட இடுப்ப நல்லா மூவ் பண்ணி கொண்டு போங்க. 2 3 தடவை இப்படி செய்துட்டு சரியா, இனி உங்களோட நெத்தி இங்க வரணுமா, மெல்லமா ட்ராப் பண்ணி உங்களோட நெத்தி இங்க வரும். சரியா, இப்ப இப்படியே கொண்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணும். சரிங்களா, சரிங்களா, என்னோட சேர்ந்து செய்யலாம். நீங்களா காலை பிடிச்சிட்டு நீங்க மெல்லமா அட்டி இந்த கால்களை பிடிச்சு இப்படி நல்லா எழுதுங்க. அதே மாதிரி இங்கால காலுக்கும் போங்க. இந்த உங்களோட கால்களை பிடிச்சு இப்படி நல்லா எழுதுங்க. சரி, இனி இந்த உள்ளங்கால இந்த உள்தொடைக்கு கொண்டு போகணும். சரி, மெல்ல மெல்லமா உங்களோட கையில எப்படி வாக் பண்ணி கொண்டு போய் இந்த கட்டை விரலுக்கு போங்க. இங்கேயும் பிடிச்சிட்டு மட்ட விரல்களையும் பிடிக்கலாம். சரி, நல்லா இழுத்து கொண்டு இப்படி 2 3 தடவை செய்துட்டு வார்ம் பண்ணிட்டு இந்த முழங்கை வந்து ரெண்டும் இந்த முழங்காலுக்கு பக்கத்துல வரும். ஜான சிரசாசனா செய்ய போறீங்க. ஜானன்னு சொன்னா உங்களோட முழங்கால், சிரசுன்னா தலை. சரியா, இப்ப உங்களோட தலை இந்த முழங்காலுக்கு வர வேண்டும். நீங்க முழங்கால இப்படி தூக்காம கீழே வச்சு கொண்டு செய்யணும். செய்யற பாருங்க. சரியா, நல்லா இழுத்துட்டு அப்படியே கொண்டு சரிங்களா, சரி சரி. சரி, நீ முதல் நேரம் ஆக்கிட்டு நீங்க எந்த முழங்கால மடிச்சீங்களோ அந்த கையை இப்படி கீழே வையுங்க. எந்த முழங்கால் மடிச்சீங்களோ அந்த கையை வச்சுட்டு மற்ற கைய இந்த காதோட கொண்டு வாங்க. சரியா, கிடந்துட்டு இங்கால பக்கம் விடுப்பு இப்படியே தூக்கி கொண்டு இது கொஞ்சம் மேல வரும். சரியா, இப்படியே எல்லாம் மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. சரி, நீ மெல்லமா இந்த ரிலீஸ் பண்ணிட்டு இனி மட்ட பக்கம் செய்ய போறீங்க. இதே மாதிரி மட்ட பக்கம். அப்ப இந்த காலை விரிச்சிட்டு இந்த கட்டை விரல் பிடிச்சு இது உள்ளங்காலுக்கு வரணும். கீழே மேல வச்சுட்டு இங்கால பக்கம் ஜானு சிரசாசனம் செய்ய போறீங்க. ஜானு வந்து முழங்கால. சரி, இப்படி மெல்ல மெல்லமா கையில வாக் பண்ணி போய் இந்த உங்களோட விரல்களுக்கு போங்க. கால் விரல்களுக்கு போயிட்டீங்கன்னா இப்படி மெல்லமா பிடிச்சு இழுங்க. இழுத்து 2 3 தடவை இழுத்து கொண்டாந்துட்டு 2 முழங்கையும் இந்த முழங்காலுக்கு
பக்கத்துல வரணும். முழங்கால வேலை அப்படி தூக்காம ட்ரை பண்ணுங்க. சரி, மற்றது உங்களோட சிரசு இந்த ஜானு முழங்காலுக்கு போகும். அதான் ஜானு ஸ்ட்ரெஸ்ஸாஸ்தான். இதில் எடுத்துட்டு ரப்பர் சரிங்களா? சரி, இப்ப இந்த முழங்கால் மடிஞ்சிருக்கேன்னா அந்த கைய கீழே வையுங்க. சரி, இந்த கை இந்த காலோட வரும். சரியா? முதல்ல இங்கால பக்கம் இடுப்பு தூக்கி இருப்பீங்க, அப்ப இங்கால பக்கத்தை தூக்குவாங்க. சரி, தூக்கிட்டு போகும். வெரி நைஸ். மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டு காலையும் முன்னே கொண்டு போங்க. அப்படி சின்னதாக ஷேக் கொடுங்க. கால்களுக்கு ஒர்க் அவுட் குயிக்கா கொடுப்போம். முதல் கால் விரல்களுக்கு இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க கால் விரல்களைய. இனி ரெண்டு காலையும் இப்படி பாயிண்ட் பண்ணுங்க. இப்படி முன்னுக்கு பின்னுக்கு போகட்டும். ரெண்டு கால்களும் சேர்த்து நீங்க செய்யலாம். ரெண்டு காலையும் சேர்த்து செய்யுங்க. இனி சுத்துங்க. அப்படி கிளாக் வாய்ஸ் சுத்துங்க. மெட்ட மேலே கொடுங்க. கவுண்டர் கிளாக் வாய்ஸ் மாறி மாறி சுத்துங்க. சரி, நீ வலது காலை இப்படி தூக்கி தூக்கி போடுங்க. வலது காலை மெட்ட காலை தூக்குவோம். ரெண்டு காலையும் சேர்த்து தூக்குங்க. தொடர்ந்து ரெண்டு முழங்காலையும் சேருங்க. சேர்த்துட்டு ரெண்டு புடவை செய்த மாதிரி ரெண்டு கீழே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல மேல கொண்டு போங்க. கொடந்துட்டு கட்டுவிரல் எட்டி பிடிங்க. கட்டுவிரல் எட்டி பிடிச்சிட்டு ஒரு காலை நேராக்குங்க. மற்ற காலை கட்டை விரல்ல பிடிச்சிட்டு தூக்குங்க. இப்படி நல்லா கிட்டது. செய்து பாருங்க. வரும் சேசியே வருமா? சேசியே வரும். மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி திரும்பி உங்களோட குதியில இருங்கவா சிட்டிங் ஆன் இட். நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. ரெண்டு கையும் பின்னே கொண்டு போங்க. பின்னே கொண்டு போயிட்டு இப்படி நல்லா விழுங்க. நல்லா இழுத்து கொண்டு மேல பாருங்க. இப்ப இங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா? கை கீழே போட்டு நல்லா நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. தொடர்ந்து ரெண்டு கைகளும் மேல போகட்டும். சசங்காசனா ரவி போஸ் மாதிரி நல்லா கொடுத்துட்டு வைப்போம். சரிங்களா? நைஸ், வெரி நைஸ், குட் ஜாப், வெரி நைஸ். குட் ஜாப். சரி, குட். தொடர்ந்து கேட் அண்ட் காவ் கொடுப்போமா? டேபிள் போஸ். உங்களோட இந்த ரெண்டு காலம் ஓரளவுக்கு வச்சு வச்சிருப்பீங்க. அப்படியே முன்னுக்கு கொண்டு வாங்க. டேபிள் போஸ்.
முழங்கையில மடிக்க வேண்டாம். உங்களோட சோழர்களுக்குள்ள இருந்தா முழங்கை சரியா. இது டேபிள் போஸ். இதுல மூவ் பண்றோம் உங்களோட பாடி பார்ட்ஸ் சொன்னா உங்களோட நேரி, உங்களோட வயிறு, உங்களோட தலை சொல்லலாமா? 3 தான் மூவ் பண்ண போகுது. சரி, முதல்ல நல்லா மூச்சு எடுங்க. வயிறு நல்லா கீழே வரட்டும். மேல பார்க்கலாம். லைக் கவ் மூவ்மெண்ட், மாடு மாதிரி. இனி கேட், ஆங்கிரி கேட். நாடி உள்ளுக்கு போகும். அப்படியே நல்லா மூச்சு எடுத்துக்கொண்டு உங்களோட வயிறு நல்லா அப்படியே உள்ளுக்கு போகட்டும். முதுகு மேல போகும். பூனை சிரித்து கொண்டிருக்கும். அது மாதிரி ஆங்கிரி கேட். நிறைய நேரம் மூச்சு விடுங்க. ரெண்டாம் தரம் மூச்சு எடுங்க. இந்த வயிறு நல்லா கீழே போட்டு மேல பார்க்கலாம். மாடு மாதிரி. இனி பூனை சிலிர்க்கிற மாதிரி மூச்சு விட போறீங்க. நாடி இங்க கொண்டு போவீங்க. உங்களோட முதுகு நல்லா இப்படி மேல போகும். நல்ல 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 போட்டு வயிறு நல்லா உள்ளுக்கு போகும். வயிறு நல்லா உள்ளுக்கு போட்டு முதுகு மேல போக நல்லா நல்லா கொடுங்க. மூணாம் தரம் மூச்சடுங்க. வயிறு கீழே வரட்டும். மேல பாருங்க. மூச்சு விட போறீங்க. பூனசில் இருக்கிற வேலைய உள்ளுக்கு வரும். தலையை கொண்டு வாங்க. நல்லா நல்லா மூச்சை விட்டுக்கொண்டு முதுகு நல்லா மேல போகட்டும். வயிறு நல்லா உள்ளுக்கு. இன்னும் ஒருக்கா செய்வோம். மூச்சு எடுக்கிறீங்க. வயிறு கீழே வருங்க. மேல பாரு. இனி மூச்சு விட போறீங்க. உள்ள கொண்டு வாங்க. முதுகு நல்லா மேல போகுமா? வயிறு நல்லா உள்ளுக்கு இழுத்துக்கொண்டு வயிறு நல்லா உள்ளுக்கு இழுத்துக்கொண்டு முதுகு நல்லா மேல போகும். சரி, முடிச்சுட்டீங்களா? தொடர்ந்து ஸ்ட்ரெச் கொடுப்போம். உங்களோட வலது காலும் தொடங்கலாம். வலது காலம் நல்லா உள்ள கொண்டு மூச்சை விட்டுட்டு வயிறு நாசிட்டு மூச்சை எடுத்துக்கொண்டு நல்லா அப்படி மூச்சு விட நல்ல ஒரு கிக் கொடுக்கும். எனக்கு இருக்கிறா கவனமா. வலது கால் பெண்ணுக்கு போனா இடது கையை முன்னுக்கு கொண்டு போங்க. பேலன்ஸ் பண்ண வலது காலோட இடது கை முன்னுக்கு போகும். உங்களோட பெருவிரலை பார்த்து கொண்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களோட கண்ணுக்கு நல்லமா பெருவிரலை பார்த்து கொண்டு நல்லா கொடுக்கும். இந்த காலை மடிச்சுட்டு குதிய கொண்டு வாங்க விட்டு உங்களுக்கு 7 மணி தலையை தொடங்கும். அப்படி போய் தலையை தொடலாம். எல்லாத்தையும் மெட்ட கையை கொண்டு போய் மெல்ல பிடிச்சு விழுங்கும். மெட்ட பக்கம் செய்வோமா? மெட்டக்காலுக்கு மெட்டக்கால் உள்ள கொண்டு வாங்கும். நல்லா மூச்சை விடுங்க. வயிறு நல்லா நசிட்டு மூச்சை விட்டுட்டு மூச்சை எடுத்துக்கொண்டு இப்படி நல்ல நல்ல ஒரு கிக் கொடுக்கும். இது இடது கால் என்ன உங்களோட வலது கை முன்னுக்கு போகும். இனி இந்த காலை மடிச்சிட்டு 7 மணி தலைக்கிட்ட கொண்டு போகலாம். எல்லாத்தையும் இப்படி எடுத்து பிடிக்கும். ஓகே, சரி. தொடர்ந்து மாலாசனம். கால்களையும் விரிச்சுட்டு மாலாசனம். உங்களோட குதி வந்து கீழே இருக்குமா? குடி இல்ல, குதி கீழே. குதி கீழே 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 குதி கீழே. சரி, நீ காய்கறிகளை சேருமோ சேர்த்துட்டு உள்ளங்கைய வழியால திருப்பிட்டு அப்படியே கொண்டு கால்விரல்கள நடக்க போறோம். சரியா? நல்ல மேல கொண்டு போயிட்டு புதிய தூக்குங்க. துணி விரல நடக்கும்.
நல்லா தூக்கிட்டு குடிச்சிட்டீங்களா? சரி. முழங்காலக்க சுத்தி விடுங்க. ரெண்டு முழங்காலையும் சேர்த்துட்டு இப்படி மெல்லமா மடிச்சு இடுப்பால கீழே போகும். சப்போஸ் பக்கமா சேர்ந்தாங்க இப்படி. ஓகே ஓகே. ரெண்டு கையும் பொசிஷனே கொண்டு வாங்க. இப்படி ரெண்டு கையும் கொண்டு வாங்க. சரி, ஒரு பக்கம் திரும்பி பாருங்க. இடுப்பால திரும்புங்க. நடுவுக்கு வாங்க. மூச்சு எடுத்துக்கொண்டு மற்ற பக்கம் கொடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டு கையில கொண்டு வாங்க. மூச்சோட கையில விரியுங்க. மூச்சை விட்டு கொண்டு வாங்க. Breathe in, breathe out. Breathing in, breathing out. இனி மறக்க எல்லாம் மூச்சடுங்க. மூச்சோட கையை விரியுங்க. மூச்சை விட்டு சரி. தொடர்ந்து ட்ரீ பாஸ் கொடுப்போம். ட்ரீ பாஸ். வலது கால தொடங்கலாம். வலது கால தூக்குவோம். முழங்கால வைக்க வேண்டாம். முழங்காலுக்கு மேல இல்லாட்டி முழங்காலுக்கு கீழே வைக்குங்க. ரெண்டு கையில மேல கொண்டு போகலாம். கண்களை மூட வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இலகுவாக இருக்கு. இந்த பக்கத்து மெல்லமா நீங்க கீழே இறக்கிட்டு மட்ட காலுக்கு முழங்கால வைக்க வேண்டாமா. முழங்காலுக்கு மேல இல்லாட்டி முழங்காலுக்கு கீழே வையுங்க. முழங்காலுக்கு மேல இல்லாட்டி கீழே. கண்களை மூட வேண்டாம். வேணும்னா கையில எப்படி மேல கொண்டு நல்லா மூச்சை எடுத்து மூச்சை விட்டு கொள்ளுங்க. மெல்லமா ரிலீஸ் பண்ணிட்டு சரி கொஞ்சம் ஸ்டாண்டிங் நின்று செய்யற ஆசனா செய்வோம். முதல்ல ரெண்டு கால்களையும் லூசனா பண்ணி விரியுங்க. விரிச்சிட்டு கைகளை இப்படி ஷோல்டர் லெவலே கொண்டு போங்க. இப்படி ஸ்ட்ரெச் கொடுத்து பார்ப்போம். ஒரு கைய கொடுங்க. ரெண்டு கையும் சேர்த்து செய்யலாம். ஓகே. In few moments இப்படியே வச்சுக்கொண்டு ட்ரையாங்கிள் கொடுக்கலாம். முதல்ல ட்ரையாங்கிள். உங்களோட வலது கால் பாதத்தை 90 பாய்க்கு திருப்புங்க. தலையும் வலது பக்கம் திருப்பிட்டு கொஞ்சம் உடம்ப வலது பக்கம் கொண்டு போயிட்டு இடுப்பால மேலுடம்பு அப்படியே மேல பார்க்கலாம். நல்லா மூச்சு எடுத்து மூச்சு. அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க. வலது பக்கம் திரும்புங்க. திரும்பிட்டு
வலது முழங்காலும் மடியுங்க. மடிச்சு கொஞ்சம் காலை கொஞ்சம் விரிச்சுட்டு இடுப்பால கீழே போங்க. சரியா? போயிட்டு 2 கைகளையும் பின்னே கொண்டு போங்க. மேலுடம்பு அப்படியே கீழே. நல்லா மூச்சை எடுத்து மூச்சை விடுங்க. நின்றபடியே ஹனுமான் செய்ய போறோம். இப்படி கைகள் அப்படியே கொண்டு மேல கொண்டு போங்க. இந்த முழங்கால் மடிஞ்சபடியே இருக்கட்டுங்க. 2 கைக்கு முடியல தலையை வச்சுக்கொண்டு இதெல்லாம் மேல போய் கிழவாங்க. இதெல்லாம் மேல போய் கிழவாங்க. நான் செய்யற மாதிரி செய்யணும். முழங்கால மடிச்சு மடிச்சு 2-3 தடவை கொடுங்க. வெரி நைஸ். இனி இந்த பின் காலை தூக்க போறோம். இந்த 2 காய்களையும் இந்த காலுக்கு பக்கத்துல வையுங்க. கண்களை மூடவில்லை. இந்த பின்னுக்கு இருக்கிற காலை தூக்குவோம். 7 மணி நீங்க ஒரு கையா கொண்டு ஒரு கையா கொண்டு போங்க முன்னுக்கு. நீங்க அப்படியே வந்து இந்த முழங்கால மடிச்சிட்டு இங்கால பக்கம் திரும்பி வாரியற. சரி, இவ்வளவு இங்கால பக்கம் செய்ய போறோம். கையால விரிச்சிட்டு கையை விரிச்சிட்டு இங்கால பக்கம் செய்ய போறோமா. சரி, இந்த கால் பாதம் திருப்புங்க. 90 பாக்க தலையும் அந்த பக்கம் திருப்பிட்டு உடம்ப கொஞ்சம் கொண்டு போயிட்டு முழங்கால்களை மடிக்க வேண்டாமா. இடுப்பால போகும். ட்ரையாங்கிளா திரிக்கோணம் ஆசனம். நீங்கள பக்கம் திரும்பிட்டு இந்த முழங்கால மடிங்க. மடிச்சு இந்த காலை கொஞ்சம் விரிச்சிட்டு இடுப்பால கிடக்கும். இடுப்பால போறீங்களா. முழங்கால் மடிச்சு போறீங்க. சரி, 2 கையும் பின்னே கொண்டு போங்க. இப்படியே மேலுடம்பு கிடக்கும். பேர்ட் ஃபிளைன்னு சொல்றாங்க. நல்லா மூச்செடுத்து மூச்சை விடுங்க. கழிச்சு போறீங்க. நல்லா மூச்செடுத்து மூச்சை விடுங்க. நீ ஹனுமான் நின்றபடி செய்ய போற. 2 கைகளையும் கொண்டு வாங்க. முழங்கால் மடிச்சபடியே இருக்கட்டும். இப்படி கொண்டு போங்க. அப் அண்ட் டவுன் கொடுங்க. மேலே கீழே போங்க. முழங்கால மடிச்சு செய்யலாம். வெரி நைஸ். நீ பின்னுக்கு இருக்கிற காலை தூக்க போறோம். 2 கையும் இந்த காலுக்கு பக்கத்துல வைங்க. சரியா? கண்களை மூட வேண்டும். சேலமானது செய்யலாமா? பரவாயில்ல. அப்படியே வந்துட்டு இந்த முழங்கால் மடிச்சபடி வாரிய மண்ணு போகும். சரி, இருந்து கொஞ்சம் செய்ய போறோம். நீங்க உங்களோட ஒரு காலை மற்ற பக்கம் கிராஸ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் டு ஹேண்ட் இந்த முழங்கால்களை மடிச்சு சரி. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். லோட்டஸ் ஃப்ளவர் பத்மாசனா. வலது குதியண்டா இது என்ன வலது பக்கமா உங்களுக்கு மாறி இருக்கு. வலது குதிய இடது அறையில வையுங்க. இந்த காலை கொஞ்சம் முன்னுக்கு வச்சுட்டு சோ இந்த முழங்கால் மேலே மேலே இருக்கும். சில நேரத்துல மெல்லமா கீழே தள்ளி விடுங்க. சரி, அப்ப இந்த பக்கம் செய்துட்டீங்க. இதே மாதிரி இந்த குதி இந்த அறைக்கு வர வேண்டும். நீங்க 2 கையையும் பாவிச்சு தூக்கலாம். தூக்கிட்டு வைங்க. இதே மாதிரி மற்ற பக்கம் செய்வோமா. சரி, இப்ப வலது கால் முதல்ல வச்சிங்கன்னு சொன்னா இப்ப இடது காலை வையுங்க. இடதை வச்சுட்டு மற்ற காலை அதுக்கு மேல கொடுங்க. ஓகே, சரி. தொடர்ந்து பத்மாசனம் இருக்கட்டும்.
ஃபிஷ் போஸ் கொடுக்க போறோம். மட்சி ஆசனா திரும்பி கொள்ளுவோம். ரெண்டு கையையும் கொண்டு இப்படி அண்டைய பட்டம் ஸ்டக் பண்ணுங்க. விக்கலை கொடுத்துட்டு முழங்காய் ரெண்டு இப்படி உள்ளுக்கு வரட்டுமா, வெளியா உள்ளுக்கு வரட்டும். மெல்ல மெல்லமா உங்களோட செஸ்ட் அப்படியே மேல கொண்டு போய் கொண்டு உங்களோட முதுகுக்கும் இதுக்கு முடிய இடைவெளி இருக்கும். அப்படியே மெல்ல மெல்லமா போகும். 7 மணி நேரம் உச்சந்தலையே கீழே கொண்டு போகும். அவங்களோட முதுகுக்கும் இதுக்குள்ள கையை விட்டீங்கன்னா அப்படி கை போய் வருமா, இப்படி போய் வரும் கை. அந்த அளவு இடைவெளி இருக்குமா. சரி, 7 மணி நேரம் நீங்க உங்களோட கைய ஹார்ட்டுக்கு கொண்டு வாங்கும். ப்ரே பொசிஷன் கொடுங்க. கண்களை மூடிக்கொண்டு நல்லா மூச்செடுத்து மூச்செடு. நல்லா மூச்செடுங்க, மூச்சை விடுங்க. இன்னும் ஒருக்க நல்லா மூச்செடுங்க, மூச்சை விடுங்க. இனிமேலமா காலையில கீழே கொடந்துட்டு தொடர்ந்து 2 முழங்கால்களும் இடுப்பளவுக்கு இப்படி இருக்கட்டும். சரியா? நீ மெல்ல மெல்லமா தூக்குங்க. மேல உடம்பு மேல போத. சரி, இந்த 2 கையும் கீழே கொண்டு வாங்க. இப்படி நல்லா இழுங்க. 2 கையெல்லாம் சேர்த்துட்டு இந்த கீழே நல்லா இழுத்து 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 உங்களோட நெஞ்சு நல்லா அப்படி மேல போகும். உங்களோட நாடி வந்து இந்த கொலபோனுக்கு வரும். சரியா? நல்லா இப்படி நல்லா கீழே இழுத்துக்கொண்டு நான் செய்யற மாதிரி செய்யும். இப்படி நல்லா கீழே இழுத்துக்கொண்டு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கீழே இழுத்துக்கொண்டு ரெண்டு முழங்கால் இடுப்பளவுக்கு விரிச்சு வச்சிருப்பீங்களா? கைகளை கீழே கொடுத்து விட்டு நல்லா இழுங்க. கைகளை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இழுங்க. இழுத்து பாருங்க. இழுத்து 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 நெஞ்சு போது இப்படி நல்லா மேல போகட்டுமா. சரி, பரவாயில்ல. மெல்ல மெல்லமா கீழே கொண்டு வாங்க. கொண்டுட்டு 2 கால் பாதத்தையும் சேர்த்துட்டு இப்படி சின்னதா பட்டர்ஃபிளை இப்படி மேலையும் கீழையும் கொடுங்க. சரி, 2 கால்களையும் கிராஸ் பண்ணுங்க. 2 கால்களையும் கிராஸ் கொடுத்துட்டு கட்டை விரல எட்டி பிடிங்க. வலது கையால இடது கட்டை விரல், இடது கையால வலது கட்டை விரலை பிடிச்சிட்டு கம்மிட்டு சிட்டி விரும்புங்க. கழுத்துக்குரிய ஒர்க் அவுட்டும் கொடுக்கலாம். மெல்லமா வலது பக்கம் திருப்புங்க. தலைய நல்லா மூச்செடுத்து மூச்சை விடுங்க. நடுவுக்கு வாங்கும். மற்ற பக்கம் திருப்பு. மெல்லமா திருப்புங்க. நடுவுக்கு வாங்கும். சரி, தொடர்ந்து கண்களையும் கொடுப்போமா. 2 கையையும் கொண்டு வாங்க. விரல்களை சேர்த்துட்டு பெருவிரல் ஒன்றுக்கு மேல உண்டு. பெருவிரலை பார்த்து கொண்டு செய்வோமா. மூச்சோட முதல்ல ஒரு கிராஸ், இமேஜினரி கிராஸ். ஒரு கிராஸ் ஒன்றுக்கு இருங்க. பெருவிரலை பார்த்து கொண்டு மூச்சோட செய்யும். மேல கொண்டு போய் கீழே கொண்டு வர்றது. நடுவுக்கு வாங்கும். ஒரு பக்கம் போகும். வலது பக்கம் போனீங்கன்னா திருப்ப நடுவுக்கு, இடது பக்கமா திருப்பவும் நடுவுக்கு வாங்கும். 2வது பெருக்கல். யோசிங்கள லெட்டர் எக்ஸ் அப்ப திருப்பிட்டு மூளைகளுக்கு போகும். கீழே வாங்கும். நடுவுக்கு வாங்கும். திருப்பிட்டு முதல் வலது மூளை போனீங்கன்னா இப்ப இடது மூளை போய் அப்படியே கீழே வலது மூளைக்கு வாங்க. சரி, நடுவுக்கு வாங்க. வட்டம் போடுவோம். பெரிய ஒரு வட்டம் கொடுப்போம். பெரிய வட்டம் போடுங்க. வட்ட வேறையும் கொடுங்க. வலது பக்கம் போய் செய்தா இப்ப இடது பக்கம் ஒரு பெரிய வட்டம் கொடுக்கும்.
வெரி நைஸ். இனி மெல்லமா கிட்ட கொண்டு வாங்க. முடிச்சிட்டீங்கன்னா மெல்லமா கிட்ட உங்களோட கண்களுக்கு கிட்ட கொண்டு வாங்க. சரி. உங்களோட கண்களையும் நீங்க இப்படி சிமிட்டி கொள்ளலாம். மூடி மூடி திறக்கலாம். நான் சொல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க. என்னுடைய கண்களுக்கு நான் நன்றியாக இருக்கின்றேன். சரி. அதாவது நீங்க உங்களோட கண்களுக்கு நன்றிகளை கொடுத்துக்கோங்க. சரி. ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு மை ஐஸ். அதுதான். சரி. ஓகே. தொடர்ந்து சின்னதா ஒரு மூச்சு பயிற்சி போயிட்டு உங்களுக்கு சவாசனாக்கு இடம் இல்லை. சரி. ஒரு மூச்சு பயிற்சி சின்னதா செய்வோம். 2 கையிலையும் கிட்ட கொண்டு வாங்க. மேக் பிஸ்ட். சரி. இந்த முழங்கை ஒட்டி கொண்டிருக்கட்டும். 3 times கொடு. ஓகே. சரி. நீ அப்படியே 2 கையையும் கொண்டு வாங்க. மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நல்லா மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. திருப்பவும் இந்த அப்படி ஃபிஸ்ட் எடுத்து கணந்துட்டு இந்த நாடு இங்க வரும். இது இங்க போகும். அப்படி சத்தமா மூச்சு விடுங்க. சரி. சரி. 2 தடவை செய்யுங்க. அப்படியே போய் நல்லா மேல பார்க்கலாம். மூச்சை விட்டுட்டு மூச்சை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த முஷ்டி எடுத்துக்கொண்டு வாங்க. குழந்தைங்க குழந்துட்டு இந்த நாடு இங்க போகும். இந்த கை இப்படியே சத்தமா உங்களோட மூக்குல இருக்கிற அடைப்பெல்லாம் படிப்படுமா. முக்கால வேற இதால வந்த துறையுங்க. வந்த துறையுங்க. என்ன மறக்க செய்யுங்க. நம்மளோட மூக்க கிளீன் பண்றதுதான் செய்யறதா. குழந்துட்டு முக்களை வந்து துறைக்கும் ஆளந்த. சரி. நீ 2 கைகளையும் உங்களோட முழங்கால்கள்ல வைக்குங்க. முழங்கால்களை வச்சுட்டு இப்ப நீங்க மூக்கால எடுத்துட்டு வாயால மூச்சு விடலாமா. சரி. மூக்கால் எடுங்க. வாயத்துல இருந்து 2ஆம் தடவை மூச்சு எடுங்க. வாயத்துல இருந்து என்ன மறக்க செய்வோமா. மூச்சு எடுங்க. ஓகே. அப்படியே இருந்தபடியே நீங்க கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். நான் மியூசிக் எடுக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு சவாசனா படுக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. மெல்லமா 2 கைகளையும் திருப்பவும் கொண்டு வாங்க ப்ரே பொசிஷனுக்கு. ஒரு ஓம் 1 சாந்தி கொடுத்துக்கொள்வோம். ஓம் शांति शांति शांति. Loka samasta sukhino bhavantu. Meaning may the entire universe be filled with peace, joy, love and light. நீங்க உங்களோட கையில விரிச்சு உங்களோட ஆசீர்வாதங்களை பிரார்த்தனைகளையும் உலக சமாதானத்துக்கு கொடுத்துக்கணும். அப்படியே few moments இருந்து கொள்ளுங்க. கண்கள் மூடினபடியா. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். Thank you for the wonderful opportunity. அடுத்த முறை சந்திப்போமா. உங்களோட டைம் போய் கொண்டிருக்குது. சரி.